அப்புறம் செந்திரு வேலையெல்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்னம்மா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. வேற என்ன, ஒரு பேரனும் பேத்தியோ பிறந்துட்டா அப்புறம் உனக்கு வேலைக்கு போறதுக்கு எங்க நேரம் இருக்கும்? அதுகளுக்கு குளிச்சாத்தணும், அதுகளுக்கு மருந்து பார்த்து ஊற்றணும், அப்படி இப்படின்னு உனக்கு நேரம் சரியா இருக்கும். ஆமாம்மா, நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட்டா நான் ஏன் வேலைக்கு போகிறேன்? வீட்லேயே இருந்து என் பேரனையும் பேத்தியும் பார்த்துக்கிட மாட்டேன் அப்படி சொல்லு. என்னடி சீத்து, நீ மட்டும் வாரா? மகளையும் மருமகனும் எங்க? இந்த வாராவ மீனாட்சி. இம்மடி உள்ள வாங்க. மீனாட்சி, இதுதான் என் மூத்த மூவா சுயம்பு. இது அவர் வீட்டுக்காரு பாஸ்கர். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கிய? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். என்னை அடையாளம் தெரியுதா? யாருன்னு தெரியலையம்மா. ஏட்டி சுயம்பு, மறந்துட்டியாக்கும்? என் ஃப்ரெண்டு மீனாட்சி. ஆமாம், ஓ கல்யாணத்தோடலாம் நான் தானே ஓடி ஆடி பந்தி வச்சுட்டு இருந்தேன். அப்போ நல்லா முடி குண்டிக்கு கீழே கிடந்து. இப்போ முடி அவ்வளோத்தையும் மொட்டை அடிச்சு விட்டேன். அதனால தான் உனக்கு அடையாளம் தெரியாது. இப்போ ஞாபகம் வந்துட்டுமா. நல்லா இருக்கீங்களம்மா? நல்லா இருக்கேம்மா. எந்த ஊரில் இருக்கிய? நாங்கள் மெட்ராஸில் இருக்கோம்மா. நல்ல பெரிய ஊர் தான். வியாபாரம்னு ஒன்றும் பெருசாக இல்லை. லீஸுக்கு கார் எடுத்து ஓட்டுறாவன். சரி சரி. வருமானம் எவ்வளோ வருது? அது வரமா, எப்படியும் நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒன்றும் நிற்காது. அதுவும் சரிதான். இன்னைக்கு என் மவளுக்கு பிறந்த நாள். அதான் சரி பார்த்துட்டு போகலாமேன்னு 2 பேரும் வந்தோம். ஆமாம், மருமவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தான். மருமவளா? டைம்பு, நானே உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், இப்போ மீனாட்சி சொல்லுவா கேளு. ஏட்டி, இப்போவே எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு? இப்போ தானே வந்திருக்காவ, பிள்ளையெல்லாம் போய் பார்த்துட்டு மெதுவாக சொல்லிக்கிறானே. பரவாயில்லம்மா, சொல்லுங்க. ஆமாம் மீனாட்சி, கையோட சொல்லிடு. சூட்டோட சூட்டாக முடிச்சு விட்டலாம்ல. அம்மா, அப்பா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேட்டி. ஏன் அழுகுறா? சித்தி வீட்டில் தானே இருக்கா? ஏதோ உன்னை கொண்டு ஹாஸ்டலில் தள்ளின மாதிரி தான். அதுக்கு இல்லைம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதான். இப்பா நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேன் சாமி. நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தல, அதான் பிள்ளைக்கு ஏக்கம். சரி, பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு முன்னாடியே பேசிடுவோம். எல்லாருக்கும் சம்மதமானுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம்ல. நீ கேளு மீனாட்சி. மடி சுயம்பு, எனக்கு ஒரே ஒரு பையன் பார்த்துக்க. ஆமாம், இப்போ தான் பாரியிலேருந்து வந்திருக்கான். அவனுக்கு உன் பொண்ணை கட்டி தருவியா? இதான் விஷயம். எனக்கு ஒரே ஒரு மகன் தான். உன் பிள்ளைய கட்டி தந்தா என் மகளாக பார்த்துக்கிடுவேன். ஆமாம். ஓ, உங்க ஊர்லலாம் இதுதான் பொண்ணு கேட்குற முறையா? என்ன மாப்பிள்ள குரல் ஒசருது? இம்மா, அதையே கேட்கறதுல என்னம்மா தப்பு இருக்கு? என்ன டீ குளிர் விட்டு போச்சோ? ஏட்டி, என் மேலதான் தப்பு. நான் தான் வெத்தலை பாக்கு தட்டு பழம் அப்படி வந்திருக்கணும். சரி, உங்களுக்குலாம் சம்மதமானு கேட்டு போகதான் வந்தேன். சரி, ஊர்ல இருந்து அவி அப்பா அம்மா வரேன்னு சொன்னாவளே, அதனால அவியிட்டையும் கேட்டுடலாமேன்னு தான் உட்காந்தேன். என் மேலதான் டீ தப்பு, மன்னிச்சுக்க. ஐயோ மீனாட்சி, உன் மேலெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஏட்டி, பூரணியை இப்போ கட்டி கொடுக்குறதுல என்னன்னு கேட்கேன். வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன், நல்ல சொத்து வசதி எல்லாம் இருக்கு. நம்ம பிள்ளை போனால் சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, பூரணியும் பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். வேற எங்கேயாவது வெளியே கொடுக்குறதுக்கு நமக்கு பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம்லக்கா. அதுக்கு இல்லை சந்திரு. இம்மா, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுமா, நான் பார்த்துக்கிடுதேன். இல்லைங்கம்மா, 1 கிராம் பொட்டு தங்கம் கூட அவளுக்குன்னு நாங்கள் இன்னும் சேர்க்கல. அதுதான் பார்க்கேன். என்ன சுயம்பு, அப்போ உனக்கு சம்மதமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்குங்க. நான் ஏன் பொண்ணை மும்பை பெங்களூர்னு அந்த மாதிரி பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன். ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அதுக்குன்னு சேர்த்து வைக்கணும். பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? எனக்குன்னு எங்கள் அம்மா போட்ட 10 பவுனையும் அழிச்சு தின்னுட்டீங்க. இப்போ அவளுக்கும் ஒன்றும் இல்லை. இப்படிதான் சும்மா தான் தள்ளி விட முடியும். பெங்களூரு மும்பை பாம்பேன்னு கட்டி கொடுக்கணும்னா 15 பவுன் 20 பவுன் கேட்பான். உங்ககிட்ட இருக்கா? இல்லை பரம்பரை சொத்து தான் இருக்கா அடகு வச்சு கட்டி கொடுக்கக்கு? என்னமோ பண்ணுங்க. என்னாச்சுமா, அவர் எதுக்கு கோச்சிட்டு போறாரு? ஐயா அம்மா, கோச்சிட்டுலாம் போகலாமா. திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம்னு மனசுக்கு கஷ்டமாயிட்டு. ஏன், என்னாச்சு? இவளுக்கு கல்யாண வயசு வந்ததையும் நாங்கள் மறந்துட்டோம். இவ்வளவு நாள் எங்கள் கூடயே கடந்து இருந்தாளா, அதான் திடீர்னு கட்டி கொடுக்கணுமான்ட்டு அவளுக்கு கவலையாயிட்டு, அதான் வெளியே போயிட்டாவே. ஐயா, இதில் என்ன இருக்கு? வேற யாருக்குமா கட்டி கொடுக்க வரிய? என் வீட்டுக்கு தானே. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கிடலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கிடலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏட்டி, பேசாட்டிக்கு சரின்னு சொல்லு. பையன் நல்ல பையன், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் மீனாட்சி நல்ல குணம். மாமியார் கொடுமைலாம் இருக்காது, மாமனார் கொடுமையும் இருக்காது, நாத்தனார் கொடுமையும் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளை நல்ல ராணி மாதிரி வாழும். எல்லாம் சரிதாம்மா. ஆனால் நகை. ஆமாம், இப்போ வந்து நகை புகைன்ட்டு இரு. என்னாச்சு சீத்து? இல்லை மீனாட்சி, அந்த காலத்திலேயே கஷ்டப்பட்டு வயக்காடெல்லாம் போய் வேலை செஞ்சு இவளுக்கு 15 பவுன் போட்டு நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் அவளை. அதுக்குள்ள மாமியார் கேட்டான்ட்டு 5 பவுன் மாலையை கலத்தி கையில் கொடுத்துருக்கா. மாமியார் சொன்னாலாம் நான் பத்திரமா வச்சுக்கிடுதேன்னு சொன்னாலாம். ஏன் பிறந்த வீட்டுல இருந்து எதுக்கு சீதனமா பீரோ கட்டிலையெல்லாம் வாங்கி கொடுக்காவ? நகை பீரோக்குள்ள வச்சு போட்ட வேண்டியதானே? வேண்டாத்தே, எங்க அம்மாவும் எனக்கு பீரோ வாங்கி தந்திருக்காவே, நான் ஏன் பீரோக்குள்ள வச்சுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? 5 பவுன் மாலையை கட்டி கொடுத்துட்டு மாமியா கொண்டு அடகு வச்சிருக்கா. அது இவளுக்கு தெரியாது. பிறகு புருஷங்காரன் நான் தொழில் தொடங்க போறேன்ட்டு செயின் கேட்டிருக்கான். அவ்வளவு செயினையும் கலத்தி கொடுத்துருக்கா. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து தாலி செயின் முறைகொண்டு எல்லாம் கலத்திருக்காவன்னா பாத்துக்கையா.
வளகாப்போடலாம் வெறும் கவரிங் தான் போட்டு நின்றுட்டு இருந்தா. இப்போ நம்ம கொடுத்ததே இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு போட்டு கல்யாணம் பண்ணிச்சு கொடுக்கலாமா? அவளத்தையும் வித்து தின்னுட்டு வீராப்பு மட்டும் இருக்கு. சரி விடுட்டி, அவளுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அந்த காலத்துல? கஷ்டம்லாம் இல்லை மீனாட்சி, தொழில் அளப்பற. ஆமா, நம்ம கையில இருக்கிறத வச்சு தொழில் பண்ணணும். அதுக்குன்னு வரதட்சணையாக போட்ட நகையுமா? வரதட்சணை வாங்குறது தப்பு, ரெண்டாவது கொடுக்கறது தப்பு. கொடுத்தாலும் அதை வித்து திங்குறவ பத்தியா, அதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துளி வேர்வையா சிந்தி அந்த நகையை சேர்த்திருப்போம். இப்போ 1 கிராம் தங்க எடுக்கனாலும் கையில 10,000 ரூபாய் இல்லாம நம்ம போக முடியாது. அந்த குச்சி உணர்ச்சி இருக்கா பாரு அவருக்கு, வீராப்பு தான். கோவம் தான் முன்னாடி வந்து நிற்கு. சரி விடுட்டி மடி சுயம்பு, நீ அதை நினைச்சலாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா. பிள்ளைய மட்டும் ஏன் அவளா நினைச்சு நான் வளர்த்துக்கிடுதேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 100 பவுன் நகை நான் போட்டுருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு ஒத்தைக்கு ஒரு பையன்தான். என் பையனுக்கு செய்யாம பிறகு நான் யாருக்கு செய்ய போறேன்? உன் பிள்ளையை கட்டி தந்தா நான் மருமவளா பார்க்க மாட்டேம்மா, மகளா பார்த்துக்கிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 100 பவுன் நகை கொண்டு வந்து போட்டுருந்தேன். யாருக்குமே தெரியாது. அது நீங்க போட்ட மாதிரியே இருக்கட்டும். பிறகு கல்யாண செலவு எல்லா ஏற்பாடுமே நானே பார்த்துக்கிடுறேன். நீங்க பிள்ளையை மட்டும் கட்டி தந்தா போதும். உங்களுக்கு சம்மதமா? உன் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவு சொல்லணுமா? ஆனால் எனக்கு என் பிள்ளைக்கு உன் பிள்ளையை கட்டி வைக்க தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், எதனாலும் யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் சீதாலட்சுமி வாரண்ணே, எல்லாரும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. இதில் என்ன இருக்கு? எனக்கெல்லாம் என் பேத்தியை உன் வீட்டுக்கு தர்றதுக்கு இஷ்டம்தான். ஆமாம், பெத்தையில ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேட்டுக்கிடுவோம். அதான் எல்லாரும் கலந்து பேசி முடிவு என்னன்னு சொல்லுங்கட்டி. இரு மீனாட்சி, ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு போகலாம். கல்யாண சாப்பாடே சாப்பிடுவோம் பொறுமையா. வாரேண்ணே. சரி மீனாட்சி. சந்திரு வாரேம்மா. சரிங்கம்மா. சேம்பு வாரேன், உன் வீட்டுக்கார்ட்ட பேசி முடிவு என்னன்னு சொல்லு. இம்மாடி மருமவளை வாரேன். இம்மா, இன்னும்மா இதே திருத்துப்புன்னு கல்யாணம் அது எதுன்னா என்ன பண்றது? ஏட்டி, அம்மா சொல்றதை கேளு. அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். குடும்பம் நல்ல குடும்பம், மாமியார் கொடுமை கிடையாது, மாமனார் கொடுமை கிடையாது. பையன் நல்ல பையன், நம்ம பூரணிக்கு எடுப்பா இருப்பாம்ல. ஆமா, நல்லா வளர்த்தி செவன்னு சிவப்பு. படிப்பு ஏகப்பட்ட படிப்பு, வாழ்க்கையில் நுழைய முடியுதுன்னா பார்த்துக்கியா. ஊருக்குள்ள வீடு ஏகப்பட்ட வீடு கிடக்கு, சொந்த வீடு, பண்ணை சொத்து நிறைய இருக்கு, தோட்டம் தரவுன்னு அப்படி இப்படி நிறைய கிடக்கு. நம்ம பொண்ணு வாக்கப்பட்டு போச்சுனா மகாராணி தான். ஆனா உண்மைன்னா நீ தங்கச்சிட்டு கேட்டு போறான். ஆமாக்க, நம்ம இவ அள்ளிக்கு கூட தாலி பிரிச்சு கோக்கச்சில தாலி செயின்லாம் எடுத்து போட்டாவே. பிறகு 5 பவுன் நகைலாம் கொடுத்துருக்காவே. நல்ல வசதி, அதை விட முக்கியம் நல்ல குணம்னா அப்படி ஒரு குணம். ஆமாம், நம்ம பிள்ளை அங்கே போச்சுன்னா அவிய பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிடாவன்னா ஐயா. சரிடி, எல்லாம் சரிதான். உன் அத்தானே நான் என்னன்னு சம்மந்தப்படுத்த? பெரிய அத்தான் பிள்ளைக்கு 1 கிராம் தங்க எடுத்து போட கூட வைக்கல. நான் சொல்றதை கேளு. ஆமாம், பேசாட்டிக்கு மீனாட்சி பையனுக்கு கட்டி கொடுப்போம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். வேண்டாமா? இப்போ வேண்டானே, வேற எப்போ கட்டணும்? வயசு 25 தாண்டுது. ஆமா, உன்னையோட சின்ன பையன் முத்து, அவனை கல்யாணம் முடிச்சிட்டோம்ல. சத்த கடமை நாங்கள் சொல்ற பையனுக்கு கழுத்து நீட்டு. ஏம்மா, நான் சொல்றது நீ அது கேளுமா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்மா. ஏட்டி, நல்ல வரனா வரும்போது கல்யாணம் முடிச்சிடணும். உனக்கு இதுக்கு மேலே படிக்க தான் ஆசை இருந்தாலும் நீ அங்கே போய் படி. அதான் நல்ல வசதி இருக்குல்ல, அவனையும் படிக்க வைப்பாவே. ஆமா பூரணி. ஏம்மா, அதுக்கு இல்லைம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்மா. கல்யாணம் வேண்டாம்னா என்னடி சொல்ற? பிறகு அப்பட்ட என்ன இருக்கு உனக்கு கல்யாணம் முடிச்ச கேக்கு? வரன பார்த்து போ. யாருமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிய. இம்மாடி, அவ கிடக்கா சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நம்ம தான் காலகாலத்துக்கு எல்லாம் பண்ணி வைக்கணும். நான் சொல்றதை கேளு. மீனாட்சி பையனுக்கு கட்டி கொடுப்போம். உன் பிள்ளை நல்லா வாழும். சரிம்மா. இம்மா, அவரு சம்மதிக்கணும்லம்மா. ஆமா, பெரிய கொம்பேன் என்ன, நீ அது சம்மதத்தை வாங்கிட்டி. சரிம்மா, எப்படியோ ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம்மா.